சுந்தரத்தோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்விட்ச் ஆஃபா? அகிலா, உன் விஸ்வாசி சுந்தரம் இனிமே உயிரோட வீட்டுக்கு வர்றது சந்தேகம்தான். சுந்தரம் அப்படிலாம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாரு. சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும். அகிலா, என்னாச்சு உனக்கு? எங்க போயிட்டு வந்த? எதுக்காக பார்வதி சுந்தரம் மேல இவ்ளோ டென்ஷனா இருக்க? நங்கநல்லூர் ஜோசியரை பாத்துட்டு வரேன். அவர் எதுக்காக போய் பார்த்த? நீ இப்படி டென்ஷன் ஆற அளவுக்கு ஜோசியர் என்ன சொன்னாரு? நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் உதாரணமா இருந்த சுந்தரமும் பார்வதியும் இன்னைக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. பார்வதியும் சுந்தரமும் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களா? நீ என்ன சொல்ற அகிலா? பார்வதி சுந்தரத்தோட பொண்ணு இல்லங்கிறது நான் வச்ச டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் ஆனதுனால நான் ஜோசியரை பார்க்க போயிருந்தேன். சுந்தரம் பார்வதியோட அப்பா இல்லனா அப்போ பார்வதியோட அப்பா யாரு? பார்வதியோட ஜாதகத்தை பார்த்து அவ சுந்தரத்தோட பொண்ணா கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதனால நான் டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு பார்த்தேன். நான் திரும்பவும் ஜோசியர் கிட்ட போய் பார்வதியோட அப்பா யாருன்னு அவர்கிட்ட கேட்டேன். அந்த உண்மை பார்வதி சுந்தரம் அவங்க 2 பேருக்குமே தெரியும். இந்த விஷயம் நான் சுந்தரத்துக்கிட்டயோ பார்வதி கிட்டயோ இது வரைக்கும் பேசாம இருந்தேன்னா பரவாயில்ல. ஆனா நான் அவங்க 2 பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி கேட்டிருக்கேன். ஆனா வாயே திறக்கலையே, அப்படியே மறைச்சிட்டாங்க. எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமா? பார்வதி என்கிட்ட உண்மையை மறைச்சதும் இல்லாம உன்கிட்ட கூட சொல்லல. ஆதி, அம்மா இல்லம்மா, பார்வதிக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா அவ கண்டிப்பா என்கிட்ட வந்து சொல்லிருப்பா. ஓ, அப்ப அந்த ஜோசியர் போய் சொல்றாரா? நான் அப்படி சொல்லமா. ஒருவேளை சுந்தரத்துக்கு உண்மை தெரிஞ்சிருக்கலாம், அது அவரு பார்வதி கிட்ட சொல்லிருப்பாருன்னு ஜோசியக்காரர் நினைச்சிருக்கலாம்ல. ஆனா சுந்தரம் பார்வதி கிட்ட உண்மையை சொல்லாம இருந்துக்கலாம்ல. ஆதி சொல்றது கரெக்ட் அகிலா. அப்படி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பார்வதி உன்கிட்ட உண்மையை மறைச்சிருக்க மாட்டா. என் மேல நிஜமாவே விசுவாசம் வச்சிருக்கியா? உன் ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா நீ சுந்தரத்தோட பொண்ணா இருக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னதே அந்த ஜோசியர் தான். இப்போ உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல அது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓம் பிறப்போட ரகசியம் உனக்கு தெரியும்னு ஜோசியர் சொன்னாரு. இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லு பார்வதி. உங்க அப்பா யாரு? அவர் எங்க இருக்காரு? எனக்கு எதுவும் தெரியாதுமா. தெரியாது? எனக்கு எதுவுமே தெரியாதுமா. உனக்கு எல்லாம் தெரியும். ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் போய்யா? அம்மா, சரி, சுந்தரம் ஏன் காணாம போனாரு? எனக்கு எதுவும் தெரியாதுமா. அம்மா, பார்வதி நீ பேசாத ஆதி. ஜோசியர் என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பார்வதிக்கு எல்லா உண்மையும் தெரியும். எனக்கு எந்த உண்மையும் தெரியாதுமா. இவ எவ்ளோ கேட்டும் என்கிட்ட உண்மை சொல்ல மாட்டா. சொல்ல மாட்டல்ல பார்வதி? என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டல்ல நீ? சொல்லு பார்வதி.
உன் அப்பா யாரு? சுந்தரத்தோட பொண்ணா நீ? ஏன் கை நடுங்குது பார்வதி? சத்தியம் பண்ணி என் தலை மேல கை வைன்னு சொன்னப்போ ஏன் கை நடுங்குது பார்வதி? உண்மையை சொல்ற மாதிரி இருந்தா உன் கை நடுங்காதே. இப்போ சொல்லு, நீ சுந்தரத்தோட பொண்ணா? சொல்லு. இல்ல இல்ல இல்ல, நான் சுந்தரத்தோட பொண்ணு இல்ல. சொல்லு, உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாருன்னு உனக்கு உண்மை தெரியுங்கிறது எனக்கு தெரியும் பார்வதி. சொல்லு பார்வதி, உங்க அப்பா யாரு? என் பிறப்ப பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னமா பண்ண போறீங்க? நான் உங்க அந்தஸ்துக்கு சமமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன மருமகளா ஏத்துப்பீங்களோ? அதுக்காக தானே என் பிறப்பு பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்க இந்த பாடுபடுறீங்க. பார்வதி, உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கிற எனக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்காத அங்கீகாரத்தை என்னோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு என் பிறப்புக்கு தான் கொடுப்பீங்களோ? உங்களை சாமியாவும் நீங்க இருக்கிற இந்த வீட்டை ஒரு கோவிலாவும் நினைச்சு உங்க மேல விசுவாசத்தையும் பக்தியும் காட்டுற எனக்கு நீங்க கொடுக்கிற வரம் இதுதானா? வரம் கொடுக்கிற கடவுள் கிட்ட இந்த பாகுபாடுலாம் கிடையாதுமா. பக்தி உண்மையான மட்டும்தான் பாப்பாரு. டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா இருக்கிற என்ன மருமகளா ஏத்துக்க யோசிக்கிற நீங்க, நான் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மருமகளா ஏத்துப்பீங்களா? இது என்ன நியாயம்? நான் டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா, இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணா இருக்கும் போதே நீங்க என்ன ஏத்துக்கணுமா? அது வரைக்கும் நான் யாரோட பொண்ணு, என் அப்பா யாருங்கிற உண்மைய நான் சொல்ல மாட்டேன். நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி பார்வதி. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு காலையில 7 மணிக்குள்ள உன் அப்பா யாருங்கிற உண்மைய நீ என்கிட்ட வந்து சொல்லுவ. அப்படியே நீ சொல்லலன்னு வச்சுக்கோ பார்வதி, இந்த வீடு எனக்கு கோவில், அம்மா எனக்கு சாமி அப்படின்னு நீ கும்பிடுற சாமி எல்லாம் அதுக்கு மேல நீ பார்க்க முடியாது. சுந்தரத்தை காணோன்னு யாராவது தேடினாங்களா? நிலவரம் கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. ஆனா அது நீ நினைக்கிற மாதிரி சுந்தரம் காணாம போனதுக்காக இல்ல. என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன சொல்ற? ஐயோ, என் கண்ணையே என்னால நம்ப முடியல. நான் சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல. ஒருவேளை நீ பாத்திருந்தா கூட நம்ப மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அப்படி என்ன விஷயம் நடந்தது ஆண்டி? ஐயோ நந்தினி, அது எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. இந்த உலக அதிசயம் 7ன்னு சொல்லுவாங்கல்ல, இதை 8வது அதிசயமா கூட வச்சுக்கலாம். ஐயோ ஆண்டி, எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்கறீங்க? என்ன நடந்ததுன்னு சீக்கிரம் சொல்லுங்க. சொல்றேன்.
அதுக்கு தானே இப்ப மெனக்கட்டு உனக்கு போன் பண்ணிருக்கேன். ஏன் நந்தினி, அடக்கமே உருவமான பார்வதி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எப்பவுமே அகிலா முன்னாடி அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க, தலையை நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க, ஒரு வார்த்தை கூட எடுத்து பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட பார்வதி இன்னைக்கு அகிலா முன்னாடி நேருக்கு நேரா நின்னு அவளை எதிர்த்து பேசிருக்கா. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா நந்தினி, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கண்கொள்ளா காட்சி கண்ணு முழுக்க நிறைஞ்சி இன்னும் கூட அப்படியே இருக்குன்னா பாத்துக்கோ. ஏன் ஆண்டி, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சொல்றேன். அப்புறம் என்ன? நான் கூட அகிலா மிரட்டல பயந்து போய் பார்வதி உண்மையை சொல்லிடுவான் தான் நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அவ அப்பா யாருங்கிற உண்மைய சொல்லவே இல்லை நந்தினி. இப்ப சொல்லு, பார்வதி அகிலா கிட்ட நடந்துகிட்ட விதம் உலக அதிசயம் தானே? ஆமா ஆண்டி, உலக அதிசயமே தான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் நந்தினி, இந்த அகிலா இப்ப 7 மணி வரைக்கும் பார்வதிக்கு டைம் கொடுத்திருக்கா. இவன் நைட்டு முழுக்க யோசிச்சு பார்த்து காலையில உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது? கவலைப்படாதீங்க ஆண்டி, நாளைக்கு அந்த பார்வதி கண்டிப்பா உண்மையை சொல்ல மாட்டான். அது எப்படி நந்தினி? அவ வாய திறந்து உண்மையை சொல்லலன்னா இவ துப்பாக்கி எடுத்து அவ நெத்தில வச்சு சுற்றுவாளே. அகிலாண்டேஸ்வரிய கொலகாரியா பாக்குறதுக்கு பார்வதி விரும்ப மாட்டான். அதனால பார்வதி அவ கதையை முடிச்சுக்கணும். அப்படியா சொல்ற? ஆமா ஆண்டி. அப்படி மட்டும் நடந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? நீ சொல்றத கேக்குறதுக்கே எனக்கு அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. இது நடந்தா நல்லாதான் இருக்கும். பார்வதி செத்துட்டா ஆதியோட வாழ்க்கை அவ்வளவுதான். பைத்தியம் புடிச்சு அலைய போறான். அத பார்த்த அந்த அகிலாண்டேஸ்வரி அநியாயமா மகனோட வாழ்க்கைய ஸ்பாயில் ஆக்கிட்டமேனு மனசு நொந்து வேதனையில ரூம்குள்ளேயே முடங்கி போயிடுவாங்க. இதை விட நமக்கு வேற என்ன வேணும் ஆண்டி? கரெக்ட் தான். நான் சுந்தரத்தோட பொண்ணு இல்ல. பார்வதியோட பிறப்பு ரகசியத்தை நான் இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லவே இல்லை. என் மேல கோவமா இருக்கீங்களா மாமா? எப்படி கோவம் வராம இருக்கும்? கோவமா தான் இருப்பீங்க. என்னோட பிறப்ப பத்தின உண்மை எனக்கே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் மாமா தெரியும். உண்மை தெரிஞ்ச அன்னைக்கே நான் உங்ககிட்ட உண்மைய சொல்லிருக்கணும். சொல்லாம மறைச்சது தப்புதான் மாமா. உங்ககிட்ட உண்மைய சொல்ல வந்த அப்பாவையும் நான் தடுத்துட்டேன். ஆனா நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாமா. நான் அன்னைக்கு உங்ககிட்ட உண்மைய சொல்லியிருந்தா இன்னைக்கு அம்மா என்ன நெருக்கி கேட்டப்போ நீங்க அமைதியா இருந்திருக்க மாட்டீங்க. எனக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு நீங்க அம்மா கிட்ட உண்மைய கண்டிப்பா சொல்லிருப்பீங்க. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் உண்மைய சொல்லாம மறைச்சிட்டேன். வேற எந்த காரணத்துக்காகவும் நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்கல மாமா. ஆனா இப்ப அம்மா DNA டெஸ்ட் எடுத்து சுந்தர அப்பா என்னோட அப்பா இல்லைங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்காக நான் யாரோட பொண்ணுங்கிற உண்மையை அம்மா கிட்ட சொல்ல முடியாது.
அதே நேரத்துல இப்ப அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க கூடாது. இத்தனை நாளா என் பிறப்பு ரகசியத்தை உங்ககிட்ட கூட சொல்லாம மறைச்சேன்னா என் அப்பா யாரு, நான் யாரோட பொண்ணுங்கிற உண்மைய இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் மாமா. அப்பதான் உங்க மனசு சமாதானம் ஆகும். எனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சியும் என்னை விட்டு போகும். என்னோட அப்பா வேற யாரும் இல்ல மாமா. அவரு யாருன்னா அவரு என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ உண்மையை சொல்லாத. அதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் இல்லை. நான் காதலிச்சது, கல்யாணம் பண்ணது எல்லாமே சாதாரண பொண்ணான பார்வதியை தான். உன்னோட அப்பாவை பார்த்தோ, உன் குடும்பத்தை பார்த்தோ, இல்ல உன் அந்தஸ்து கௌரவத்தை பார்த்தோ நான் உன்னை காதலிக்கல, கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை. நீ அந்தஸ்துள்ள பெரிய குடும்பத்து பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட வேற மாதிரி பாசத்தை காட்ட போறதில்ல. என் பார்வதி மேல எனக்கு இருக்கிற அன்பும் காதலும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? ஆமா மாமா, அது கடவுள் விட்ட வழி. நாளைக்கு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். நீங்க படுத்து தூங்குங்க. இல்ல பார்வதி, அவ்வளவு நடந்துச்சு. ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியலையே. அந்த குற்ற உணர்வு நிச்சயமா இன்னைக்கு என்ன தூங்கவே விடாது. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அம்மா முன்னாடி சத்தம் கூட போட்டு பேசாத நீ. அம்மா உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டாதான் உண்மையா சொல்லுவேன், இல்லனா சொல்ல மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டியே. அம்மாவும் அவங்க முடிவுல கண்டிப்பா உறுதியா இருப்பாங்க. காலையில என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே டென்ஷனா இருக்கு. அப்புறம் எப்படி தூக்கம்? பால் குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. வேணாம் பார்வதி, நீ குடிச்சிட்டு தூங்க. இல்ல மாமா, நான் சாப்பிட்டேன். நீங்க தான் எதுவும் சாப்பிடல. இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க மாமா. சரி, படுத்துக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நாளைக்கு காலையில நான் உண்மையை சொல்லலன்னா அம்மா எந்த முடிவுக்கு வேணாலும் போவாங்க.
இப்ப எல்லாமே அம்மாவுக்கு எதிரா நிக்குது. அதான் என்னால தாங்கிக்க முடியல. என் அப்பாவை பத்தின உண்மையை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஆனா தான் அண்ணனோட பொண்ணுதான் நாங்கிற உண்மை தெரிஞ்சு அந்த உண்மைக்காக அம்மா என்ன மூத்த மருமகளா ஏத்துக்கிறத நான் விரும்பல மாமா. இந்த டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா உங்களோட காதல் மனைவியா மட்டும்தான் அம்மா என்ன பார்க்கணும். அப்படி பார்த்துதான் என்ன மருமகளா ஏத்துக்கணும். ஆனா அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மைய சொன்னா ரத்த உறவுக்கு தான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமே தவிர நம்ம உண்மையான காதலுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். காதலை கொண்டுட்டு உறவை வளர்த்துக்கிறதுக்கு என் மனசு தொண போகாது மாமா. உங்க மேல எனக்கு இருக்கிற காதல் உசுரோட இருக்கணும்னா நான் இனிமே இங்க இருக்க கூடாது. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல மாமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நான் யாரோட பொண்ணுங்கிற உண்மைய சொல்றதுக்காக நாளைக்கு 7 மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்கீங்க. ஆனா ரத்த உறவை சொல்லி என்னோட உறவை நிலைநாட்டிக்க எனக்கு விருப்பம் இல்லம்மா. இந்த ஜென்மம் முழுக்க நீங்க எனக்கு டைம் கொடுத்தாலும் நான் உங்க அண்ணன் பொண்ணுங்கிற உண்மைய சொல்லவே மாட்டேன். என் பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம என்ன சாதாரண குடும்ப பொண்ணா நினைச்சு என்ன நீங்க முழுசா உங்க மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ரத்த உறவை பத்தி உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். நான் வீட்டை விட்டே போறேம்மா. என்ன மன்னிச்சிருங்க.
பெரிய தம்பி, என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் வீட்டை விட்டு போறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். இப்படிக்கு பார்வதி, பார்வதி. அம்மா, லெட்டரை படிச்சு பாருங்கம்மா. என்ன தேடாதீங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு பார்வதி வீட்டை விட்டு போயிட்டாமா. ஓ வாவ், வாட் a twist. இத பாருங்க, நான் சொல்றது ரொம்ப சீரியஸான விஷயம். பௌர்ணமிக்குள்ள அடுத்த அதிகார வாரிசை நான் நியமிக்கலன்னா ஜமீன் கூட்டமைப்போட தலைமை பொறுப்பு நம்ம ஆதிக்கடவுர் வம்சத்தை விட்டு வேற ஏதாவது ஒரு வம்சத்துக்கு போயிடும். இத்தனை வருஷத்துல அப்படி ஆனதில்ல. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி நடந்துரும். அதுவும் என்னால, நான் முடிவெடுக்காததுனால, நான் லேட் பண்ணதுனால. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் பார்வதி கிட்ட உண்மையை சொல்லுன்னு கட்டாயப்படுத்துறேன். ஆனா அவ சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா நான் என்னங்க பண்ணுவேன்? வேற வழியே இல்லாம தான் நான் 7 மணிக்கு கெடு கொடுத்தேன். நீங்க இருக்கிற லெவலுக்கு பாக்குறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா நான் இருக்கிற இடம், அந்த இடத்தோட பிரச்சனை, பிரஷர் உங்க யாருக்குமே புரியல. யாருக்குமே. மனசு எவ்வளவு குதூகலமா இருக்கு. ராத்திரியோட ராத்திரியா என்ன யாருமே தேடாதீங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. பார்வதிய வீட்டை விட்டு துரத்தணுங்கிற உங்களுடைய ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு ஒரு வழியா நிறைவேறிடுச்சு ஆண்டி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்கேயாவது போய் அவ செத்து தொலையணும். அவ காத்து கூட இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. ஆமா ஆண்டி, பார்வதி வீட்டை விட்டு போனதுக்கு அந்த அகிலாண்டேஸ்வரியோட ரியாக்ஷன் என்ன? அகிலா என்ன சொல்றது, ஜேம்ஸ் பாண்ட் கூட நீ கொடுத்த பிரஷர்னாலதான் பார்வதி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு அகிலாவை குத்த சொன்னாரு. ஆனா அப்பதான் அகிலாவே ஒரு விஷயத்த சொன்னா. என்ன விஷயம் ஆண்டி? இந்த ஜமீன் கூட்டமைப்புல அடுத்து யார் தலைமை வகிக்கிறது அப்படிங்கிற சுழற்சி ஒவ்வொரு 27 வருஷத்துக்கும் ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குமா. இப்ப வர பௌர்ணமிக்கு அந்த மாதிரி சுழற்சி மறுபடியும் வரப்போதா. அப்படி வரும்போது இப்ப தலைமை வகிக்கிற ஆதிக்கடவுர் வம்சத்துல இருந்து சரியான தலைமை வரல அப்படின்னா உடனே ஜமீன் கூட்டமைப்பு அடுத்த வம்சத்துல இருந்து ஒருத்தர் தலைமை வகிக்க கொண்டு வந்து வச்சிருமா. இத மனசுல வச்சுக்கிட்டு தான் அகிலாண்டேஸ்வரி அவசர அவசரமா தன்னோட அதிகார வாரிசா ஐஸ்வர்யா வரணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கா. ஆனா இந்த பார்வதி இப்படி திடீர்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதும் அகிலாவும் கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்கா. சரி அவங்கள விடு, அவங்க அப்செட் ஆகணுங்கிறது நம்மளோட ஆசையே. நம்மளோட அடுத்த பிளான் என்ன? இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த குழப்பத்தை வச்சு அகிலாண்டேஸ்வரிக்கு அதிரடியா ஒரு ஷாக் கொடுக்க போறேன். என்ன பண்ண போற? சொல்றேன் ஆண்டி, பொறுத்திருந்து பாருங்க. உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காகத்தான் விதி உன்னை இப்போ என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. நீங்க என்ன ஜோசேரிய சொல்றீங்க? எனக்கு புரியல. சொல்றேம்மா. அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு நவகிரகங்களால தோஷம் இருக்கு, ரொம்ப கடுமையா இருக்கு. அதனால அவங்களுக்கு மரணம் கூட ஏற்படலாம்.
என்ன ஜோசியரை சொல்றீங்க? அம்மா உயிருக்கு ஆபத்து ஏற்படுற அளவுக்கு கடுமையான தோஷம் இருக்கா? ஆமா பார்வதி, ஒரு ஜாதகத்துல 1-2 கிரக தோஷம் இருந்தாலே அது அவங்கள பாடா படுத்தி எடுத்துடும். ஆனா அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு ஒட்டுமொத்த கிரகமும் பாதிக்கப்பட்டு தோஷம் ரொம்ப கடுமையா இருக்கு. அதனாலதான் அவங்க உயிருக்கு கண்டம் இருக்குன்னு சொல்றேன். சாமி, இந்த தோஷம் நிவர்த்தியாக ஏதாவது பரிகாரம் இருக்குமே? அப்படி பரிகாரம் பண்ணா அம்மாவை கண்டத்துல இருந்து காப்பாத்தலாம்ல? கண்டிப்பா காப்பாத்திடலாம். அந்த பரிகாரத்தை நீதான் செய்யணும். உன்னால மட்டும்தான் அது முடியும். அம்மாவுக்காக, அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன பரிகாரம் வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும்னு சொல்லுங்க சாமி. அதுக்கு என்னால உனக்கு வழிகாட்ட முடியாது. அந்த அம்மன் தான் உனக்கு வழிகாட்டணும் பார்வதி. நீ கோவிலுக்கு போய் அம்மன் கிட்ட வேண்டிக்கோ. அந்த அம்மன் உனக்கு துணையா இருந்து நல்ல வழி காட்டுவா. ஆதி, நீங்க யோசிக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. என்ன பிரச்சனை சொல்லுங்க ஆதி. என்னை மன்னித்து விடுங்கள், நான் வீட்டை விட்டு போகிறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். இப்படிக்கு பார்வதி. அன்னைக்கு போன் பண்ணி பார்த்தோம், இப்ப வரைக்கும் போன் சுவிட்ச் ஆஃப்லயே தான் இருக்கு. ஏதாவது ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு கால் பண்ணி பாத்தீங்களா? அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு யாரும் கிடையாது. ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லா கிராமத்துல தான் இருக்காங்க. ஆதி, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக அவங்க இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாங்க? எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ராஜ்குமார். ஃபேமிலி ப்ராப்ளம். அம்மாவுக்கும் அன்னைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. ஓ, புரியுது. மாமியார் மருமக பிரச்சனையா? இது எல்லா ஃபேமிலிலயும் இருக்கிறது தானே? என் ஒய்ஃப் போட்டோவை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். சீக்கிரமா எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அகிலாமா என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக அவங்களுக்கு தோஷத்தை கொடுத்து அவங்க உயிரை பறிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன காப்பாத்துங்கன்னு தன்னை தேடி வரவங்களுக்கும் எனக்கு அத கொடு இது கொடுன்னு உன்னை எல்லாரும் தேடி வர கோயிலுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தவங்க. எவ்வளவோ பாவம் பண்றவங்களா நல்லா இருக்கும் போது நல்லது மட்டுமே பண்ற அகிலாமாவுக்கு நீ கொடுக்கிற பரிசு இதானா? அவங்களுக்கு இப்படி ஒரு கண்டத்து கொடுக்கிற அளவுக்கு உன் மனசு கல்லாயிடுச்சா? எங்க அம்மாக்கு இருக்கிற தோஷம்லாம் நிவர்த்தி ஆகாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உயிர் போறது கூட ஒரு நிமிஷம் வலியாதான் இருக்கும். ஆனா நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நானே வருத்திக்க போறேன். இதை என் உடம்பு பூரா பூசிக்கிட்டு கடைசியில என் கண்ணுலயும் பூசிக்க போறேன். என் அம்மாவுக்கு நீ சரியான வழிய சொல்லலனா உன்னோட சந்நிதியிலேயே என்ன நானே துடி துடிக்க வருத்திக்க போறேன்.
அம்மாவுக்காக நான் எவ்வளவு வலி வேணாலும் தாங்கிப்பேன். இப்ப கூட உன் மனசு இறங்கலல்ல? நீ தெரிஞ்சு வந்தியோ இல்ல தெரியாம வந்தியோ, இந்த ஆக்ரோஷமான தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலுக்கு உண்டான நல்ல நாளா பார்த்துதான் வந்திருக்கேன். இன்னைக்கு தேய்பிர அஷ்டமி. இந்த நாள்ல நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் இந்த அம்மன் நிறைவேத்தி கொடுப்பா. போ, போய் வேண்டிக்கோ. அம்மா தாயே, அம்மாவோட உயிருக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல இருந்து அம்மாவை காப்பாத்த நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அப்படி நடக்கலன்னா உன் சந்நிதியில எப்படி இந்த கற்பூரம் எரியுதோ அந்த மாதிரி இந்த பார்வதி எரிவா. இந்த சோதனை எல்லாம் உன்னோட நன்மைக்கு தான் பார்வதி. அது புரியாம உன்னை நீயே எரிச்சுக்குவேன்னு சொல்றியே. என்னாச்சுடா? எங்க போயிருப்பாங்கன்னே தெரியலையே. கண்டுபிடிச்சலானா? ரொம்ப டயர்டா இருக்கு ப்ரோ. தண்ணி என்ன தண்ணி வேணுமா? தண்ணி வேணும் ப்ரோ. இங்க இரு, நான் மோர் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. ஒரு மோர் கொடுங்க. அருண், சீக்கிரமா கொடுங்களேன். கொடுங்க. ஒரே நிமிஷம் நான் வரேன். அம்மா சீக்கிரமா கொடுங்கம்மா. சீக்கிரமா கொடுமா. அருண் ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். இந்தடா குடி. பாப்போம். நம்ம ஜமீன் கூட்டமைப்புல 27 வருஷத்துக்கு ஒரு முறை தலைமைய மாத்துவோம். இது வரைக்கும் ஆதிக்கடவுர் பரம்பரையில தகுதியான வாரிசுகள் வந்ததுனாலதான் அவங்களே இந்த பொறுப்புல நீடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்ல. அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. இதுக்கு மேல இந்த ஜமீன் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பு ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு தான் இருக்கணுமா? அதனால இந்த ஜமீன் கூட்டமைப்புக்கு இந்த முறை என்ன தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கணும்னு உங்க எல்லார்கிட்டையும் அன்போட கேட்டுக்கிறேன். இதுக்குதான் இந்த அவசர கூட்டமைப்பு. சரிம்மா, இத பத்தி அகிலாண்டீஸ்வரி கிட்ட இப்பவே பேசிடலாம். இப்போ எதுக்காக இந்த அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. உங்களோட பதவி காலம்
பௌர்ணமியோட முடிய போகுது. உங்களுக்கு அப்புறம் தலைமை பொறுப்புக்கு வர ஆதிக்கடவுர் பரம்பரையில தகுதி உள்ளவங்க யாரும் இல்லாததுனால தலைமை பொறுப்புக்கு தகுதியானவங்களை தேர்ந்தெடுக்க தான் இந்த அவசர கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. நாங்க எல்லாரும் ஒரு மனதா கூட்டமைப்போட அடுத்த தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்ப அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டா வர பௌர்ணமி அன்னைக்கு முறைப்படி அவங்கள தலைவரை அறிவிச்சிருவோம். அப்படியா? யார தேர்ந்தெடுத்திருக்கீங்க? நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினிய தான் தலைமை பொறுப்புக்கு தேர்வு செஞ்சிருக்கோம். என்ன நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? தலைமை பொறுப்புக்கு வரதுக்கு நந்தினிக்கு என்ன தகுதி இருக்கு? மேடம், உங்களுக்கு நிகரா யாருமே இல்ல. ஆனா நம்ம ஜமீன் கூட்டமைப்புக்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு அப்புறம் உங்க பரம்பரையில அடுத்த வாரிசா யார நிறுத்துறதுன்னு உங்களுக்கே குழப்பமா இருக்கு. அதே மாதிரி நாங்க இருக்க மாட்டோம். அதான் நந்தினிய நாங்களே தலைவரா தேர்ந்தெடுத்துட்டோம். மேடம், போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு இது கூடவா தெரியல? அந்த நந்தினி ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தி எல்லாம் இந்த கூட்டணியோட தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது. அதுக்கு நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். நந்தினி உங்களுக்கு வேணா தீய சக்தியா எதிரியா வேணா இருக்கலாம். ஆனா இந்த கூட்டமைப்புக்கு நீங்க பதவியில இருந்து என்னென்ன நல்லது பண்ணீங்களோ அதே அளவுக்கு நந்தினியும் பதவியில இல்லாமையே பண்ணிருக்காங்க. அதனால நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கோம். எந்த தைரியத்துல நீங்க எல்லாரும் இவ்வளவு உறுதியா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? அடுத்த தலைவரா நந்தினி வந்தா சரியா இருக்கும்னு நாங்க நம்புறோம். யாருக்கு தகுதி இருக்கு, யாருக்கு தகுதி இல்ல, எது சரியான முடிவு, எது தவறான முடிவுன்னு இப்போ உங்க யாருக்கும் புரியாது. உங்க எல்லாருக்கும் காலம் ஒண்ணுதான் பதில் சொல்லும். இத்தனை வருஷமா உங்க ஆதிக்கடவுர் பரம்பரைய அலங்கரிச்சுக்கிட்டு இருந்த தலைமை பொறுப்ப இனிமே நாகபுரி வம்சம் அலங்கரிக்க போகுது. இல்ல, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இதுக்கு முன்னாடி நீ விட்ட சவால் எல்லாம் எப்படி தோத்துக்கிட்டே வந்தியோ, அவமானப்பட்டுக்கிட்டே வந்தியோ, அதே மாதிரி இந்த வாட்டியும் அவமானப்படத்தான் போற, தோக்கத்தான் போற. ஆமா, எந்த நம்பிக்கையில நீங்க என்கிட்ட சவால் விடுறீங்க? பௌர்ணமிக்குள்ள புதுசா ஒரு வாரிச கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டிலாம் நினைக்கிறீங்களோ? அப்படி உங்க சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு கிடைக்க போற பேரு, புகழ், வளர்ச்சி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வேதனையில அணு அணுவா சாகணும். நந்தினி, நந்தினி, பகல் கனவு காண்றது நானா இல்ல நீயா அப்படிங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு தெரியும். வரட்டா? இங்க பாருங்க, நானே என் பிரச்சனையை தீர்க்க வழி தெரியாம வீட்டை விட்டு எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கேன். நீங்க வேற எதுக்கு என்ன இப்படி தொந்தரவு பண்றீங்க? ஆமா, நீங்க எங்க போன? உங்க வீடு எங்க இருக்கு? நானும் உன்ன மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்ன பாக்குற? நீ பிரச்சனைய தீர்க்க வழி தேடி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க. நான் பிரச்சனைய தீர்த்து வைக்க வழி சொல்ல ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே பயங்கர குழப்பத்துல இருக்கேன். நீங்க வேற என்ன ஏன் இப்படி குழப்பறீங்க? குழப்பத்துல என்ன தேடி வரவங்களுக்கு குறி சொல்றது மட்டும் என் வேலை இல்ல. என்ன நம்பி வந்தவங்களுக்கு கூட இருந்து வழிகாட்டி அவங்களோட குறைய தீர்த்து வைக்கிறதும் என்னோட வேலைதான். அதுக்காக நான் என்னோட வீட்டை விட்டும் வெளியே வந்து அவங்கள தேடியும் போவேன். அததான் சொன்னேன். சரி, உங்க வீடு எங்க இருக்கு? யாதும் ஊரே
யாவரும் கேலி. எல்லார் வீடும் ஏ வீடுதான், எல்லார் ஊரும் ஏ ஊருதான். நல்லாதான் பேசுறீங்க. பேச தெரியலனா உங்ககிட்ட எல்லாம் பழைக்க முடியுமா? முகத்தை பார்த்து குறி சொல்றது, கைய பார்த்து பலன் சொல்றது என்னோட தொழில். பேச தெரியலனா இந்த தொழில்லாம் செஞ்சு பழைக்க முடியுமான்னு சொன்னேன். அது சரி. நான் எப்படி வந்து? நல்லா பேசிட்டு தான் நடந்து வந்துட்டு இருந்த. உனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, மயக்கம் போட்டு விழுந்துட்ட. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் உள்ள வந்து இவங்க கிட்ட எல்லாம் வந்து சொன்னேன். இவங்க தான் உன்னை தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லம்மா. நீ யாரு? உன் வீடு எங்க இருக்கு? என்னம்மா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? உன்னை பார்த்தா பெரிய குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்கு, ஆனா தனியா வந்திருக்கியே. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனையா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நவகிரக தோஷத்தால எங்க அம்மாவோட உயிருக்கே ஆபத்து வரும்னு ஜோசியர் சொன்னாரு. நான் இத எங்க அம்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அதான் பிரத்யங்கா தேவி கிட்ட முறையிட்டு வேண்டிக்கிட்டா நவகிரக தோஷம் நீங்கிறதுக்கு அம்மன் வழிகாட்டுவான்னு நம்பி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். நான் உங்களை அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுல பாத்திருக்கேனே. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த போது உங்களை நாங்க பாத்திருக்கேன். இப்போ நீங்க அவங்க வீட்டுல தான் இருக்கீங்களா? அகிலாண்டேஸ்வரி அம்மாவை உங்களுக்கு தெரியுமா? அகிலாண்டேஸ்வரி அம்மாவை தெரியுமாவா? இந்த ஆசிரமம் உருவாக காரணமே அந்த அம்மா தான். அவங்க தான் இந்த இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி கடனாதான் அவங்க போட்டோவை நாங்க ஆபீஸ்ல வச்சிருக்கோம். உங்களுக்கும் அகிலாம்மாக்கும் என்ன சம்பந்தம்? நான் கிராமத்துல இருந்து வந்தப்போ அகிலாம்மா தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. அவங்க வீட்டுல தான் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர் கூட அவங்க ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாரு. அந்த மகராசி வீட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற. உனக்கு தேவையான உதவிய எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுமா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சிந்தனை, அந்த அம்மன் எனக்கு வழிகாட்டுறபடி நவகிரகங்களுக்கு நான் பரிகார பூஜை பண்ணி இந்த தோஷத்துல இருந்து எப்படியாவது நான் அம்மாவை விடுவிச்சாகணும். தோஷம் போக்குறதுக்காக நீ நவகிரகத்துக்கு தான் பூஜை பண்ணி சாந்தப்படுத்தணுமே தவிர அம்பால சாந்தப்படுத்தி எந்த பிரயோஜனமும் இல்ல. அம்பாலோட கருணை பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு நவகிரகத்தோட ஒத்துழைப்பு வேணும். நீ அம்பால வழிபடுறதுக்கு பதிலா நீ நவகிரகத்துக்கு பரிகார பூஜை பண்ணா மட்டும்தான் உன் அம்மாவோட நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். போதும், நிறுத்துமா. விட்ட வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டே போறீங்க. மங்களம்மா சொல்றது தப்புன்னு சொல்றீங்களா? அவங்களோட அப்படி உங்களுக்கு என்ன பெருசா தெரியும்? அதானே, நல்லா கேளு, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. மங்களம்மா சொன்ன மாதிரி அம்மனுக்கு பூஜை பண்ணாலே போதும். நீங்க அவங்களுக்கு தப்பாலாம் வழிகாட்டாதீங்க. இல்ல ராஜி, இவங்க சொல்றதா சரி. இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் குறி சொல்ற அம்மா ரூபத்துல அந்த அம்மனே நேர்ல வந்து சொல்றதாதான் நான் நினைக்கிறேன். இவங்க சொன்ன மாதிரி நவகிரகத்தை சாந்தப்படுத்த என்ன பரிகாரம் பண்ணணுமோ அத பண்ணுமா, அப்பதான் நல்லது நடக்கும். சரிங்கம்மா. அகிலாம்மா எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அந்த நவகிரக தோஷம் போக அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நீ அகிலாண்டேஸ்வரி அம்மா வீட்டுல வேலை பாக்குறதுனால சொல்ற. கோயில் இங்கே இருக்கிறதுனால நீ தாராளமா இங்கே தங்கிக்கலாம். உங்க அம்மாவோட பரிகார பூஜையை நடத்தி முடிச்சுக்கலாம்.
அதுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு கொடுக்க சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. என்னாச்சு? வர்ற பௌர்ணமிக்குள்ள நான் ஆதிக்கடவுரோட அதிகார வாரிச அறிவிக்கலன்னா நம்ம ஜென்ம எதிரி நாகப்புரி வம்சத்து நந்தினி கூட்டமைப்போட தலைமை பொறுப்புக்கு வந்துருவா. தலைக்கே கத்தி வந்தாச்சா? எல்லாம் உன்னாலதான் ஆதி. என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு உன் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. உங்க அம்மா ஆசைப்பட்டபடி உன் கல்யாணம் நடந்திருந்தா இன்னைக்கு ஆதிக்கடவுர் அதிகார வாரிசு யாருங்கிற குழப்பம் ஏற்பட்டிருக்காரு. தலைமை பொறுப்பு இப்ப கூட நம்ம பரம்பரையை விட்டு எதிரி பரம்பரைக்கு போற நிலைமை வந்திருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு உன் அம்மா தலை குடிஞ்சு. போதும். பார்வதி எங்க இருக்கான்னு தெரியல. எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பௌர்ணமிக்கு முன்னாடி பார்வதி இந்த வீட்ல இங்க இருக்கணும். ஒண்ணு இல்ல. என்ன இது அபசகுனமா இருக்கு? நான் சொன்னதை மட்டும் எல்லாரும் செய்யுங்க. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆதி, அப்பா ஓகே. ஆதி, என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு தெரியும் ஆதி, என் மேல உனக்கு கோபம் இல்லைன்னாலும் வருத்தம் இருக்கும். இல்லப்பா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீ பார்வதியை காதல் கல்யாணம் பண்ணத தப்புன்னு சொன்னது, அதுவும் நான் தப்புன்னு சொன்னது உனக்கு நிச்சயமா மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும். அப்பா, நீங்க தப்பா எதுவும் சொல்லி, உண்மை சில நேரங்கள்ல வலிக்குதான் செய்யும். அதுக்காக நான் உங்க மேல வருத்தப்பட முடியுமா? ஆதி, சில பிரச்சனைகள்ல நம்ம பேசாம அமைதியா இருந்தாலே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா சில பிரச்சனைகள்ல நம்ம பேசாம அமைதியா இருந்தோம்னா அது சிக்கலாகி மேலும் பெருசாயிடும். இன்னைக்கு நந்தினியால நம்ம வீட்டுல ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை மேலும் பெருசாயிடக்கூடாதுன்னா எப்பவும் அமைதியா இருக்கிறனா உன்கிட்ட கோபமா பேசுற மாதிரி நடிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன குழப்பமா இருக்கா? ஆமாப்பா, எனக்கு புரியலையே. பரம்பரை அந்தஸ்து, கௌரவம், இதுல எல்லாம் உங்க அம்மா கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அது உனக்கே நல்லா தெரியும். நந்தினி சவால் விட்டு இருக்கிறதுனால நந்தினி மேல இருக்கிற கோவத்துல உன் அம்மா உன் கல்யாணம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கோவப்பட்டு உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் முந்திக்கிட்டு உன்கிட்ட கோவமா பேசிட்டேன். நான் கோவப்பட்டு பேசினதுனாலதான் உன் அம்மாவோட கோபம் குறைஞ்சு என்ன பேச வேண்டான்னு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. உன் அம்மா சொன்ன மாதிரி இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை காலத்தின் கட்டாயம். அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிப்போம். நீ வேற எதையும் மனசுல நினைச்சு ஃபீல் பண்ணாத. நான் சாமி கும்பிடும் போது நீங்களும் அங்க இருந்தீங்களா? நீ அம்மன் கிட்ட சொன்னதோ என்கிட்ட சொன்னதோ ஒண்ணுதான்.
நீங்க சொல்ற குறி பழிச்சு போய் யாராவது உங்களை கடவுள்னு சொல்லிருப்பாங்க. அதனால நீங்க உங்களை கடவுளாவே நினைச்சுக்கிட்டீங்க போல. சரி, நீ சாமி கும்பிடும் போது நான் ஒட்டு கேட்டேனே வச்சுக்கோ. முதல்ல சாப்பிடு. இல்ல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ இப்படி சாப்பிடாம பட்னியா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. உன் உடம்புக்கு தான் பிரச்சனை வரும். பேசாம சாப்பிடு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சாப்பிடுற மனநிலையிலே நான் இப்ப இல்ல. என் வாழ்க்கையில முதல் தடவையா என் மாமா கிட்ட கூட சொல்லாம அவரை பிரிஞ்சு நான் வீட்டை விட்டு வந்திருக்கேன். என்ன பத்தி எந்த தகவலும் தெரியாம என் மாமா ரொம்ப வேதனையில இருப்பாரு. அவர் நிச்சயமா சாப்பிட்டிருக்கவும் மாட்டாரு. என்னாலயும் சாப்பிட முடியாது. நீ உன் மாமா மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு புரியுது. பிரிவுதான் உறவை இன்னும் வலிமையா ஆக்கும். நீ எப்படி உன் மாமாவை நினைச்சு இங்க வருத்தப்பட்டு இருக்கியோ அதே மாதிரிதான் உன் மாமாவும் அங்க உன்ன நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாரு. ஆனா அங்க உன் மாமாக்கு ஆறுதல் சொல்லி சாப்பிட வைக்க பக்கத்துல அவங்க அம்மா இருக்காங்க. இங்க உன் அம்மாவா நான் இருக்கேன். இந்தா சாப்பிடு. சாப்பிடு. ஆமால, இங்க நான் இருக்கும்போது நீ எப்படி எடுத்து சாப்பிடலாம்? நான் தானே ஊட்டணும். சாப்பிடு. சாப்பிடு. நல்லா சாப்பிடாதே. அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா? என்னைக்குடா நீ சாப்பிடாம நான் சாப்பிட்டிருக்கேன்? சரி, நான் ஊட்டி விடுறேன். ஆதி, என்னாச்சு உனக்கு? பார்வதி சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையம்மா. எதுக்கு நீ இப்ப கண் கலங்குற? அவ நல்லாதான் இருப்பா. பார்வதிக்கு ஒண்ணும் ஆகாது. அவ சீக்கிரமா திரும்பி வந்துருவா. நான் விட்டுடுவேனா என்ன? நீ கண் கலங்க கூடாது. சாப்பிடு. சரி, இப்ப நீ படுத்து தூங்கு. நல்ல ரெஸ்ட் எடு. அம்மா, என்ன ஆதி? என்ன தூங்க வச்சுட்டு போறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கணுங்கிறதுக்காக தான் வர சொன்னேன். பார்வதி வீட்டை விட்டு போனது ஜமீன் கூட்டமைப்புல உங்க தலைமை பொறுப்புக்கு கெடு வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா ஆலோசனை பண்றதுக்கு தானே என்ன கூப்பிட்டிருக்கீங்க? ஆமா குருஜி. கோவில்ல இடி விழுந்து மரம் எரிஞ்சதுல இருந்து எதுவுமே சரியில்லை குருஜி. பிரச்சனை தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க குருஜி. மாற்றம் ஒண்ணுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதுமா? மாற்றம்னா என்ன மாற்றம் பண்ணணும்? இட மாற்றமா? குருஜி,
இடமாற்றம்னா எப்படி குருஜி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்ல இருக்காதீங்க. மாற்றம் ஒண்ணுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதுமா? என்ன சொல்றீங்க? மாற்றம்னா என்ன மாதிரி மாற்றம்? வீட்டை மாத்திட்டு வேற வீட்டுக்கு போயிருங்க. இப்போதைக்கு இந்த வீட்ல இருந்தா இப்ப இருக்கிற பிரச்சனைய உங்களால சமாளிக்க முடியாது. பிரச்சனை ரொம்ப பெருசாகும். அதனால இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு மாறி போறதுதான் உங்களுக்கு நல்லது. இவ்வளவு நாள் வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு எப்படி போறது? அம்மா, நீங்க நிரந்தரமா போக வேண்டாமா? இந்த வீட்டு பிரச்சனை தீர்ற வரைக்கும் தற்காலிகமா வீட்டை மாத்திக்கோங்கம்மா. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லதுமா. இதை தவிர வேற வழி இல்ல. சரிங்க குருஜி, நீங்க இவ்வளவு உறுதியா சொல்லும் போது என்னால அதை மறுக்க முடியாது. நாங்க வீடு மாத்திக்கிறோம். அம்மாவோட உயிருக்கு கண்டம் இருக்குங்கிற உண்மை என்ன தவிர வீட்ல வேற யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாது. நீ என்ன கைவிட்டாத தாயே, அம்மாவை காப்பாத்தி கொடுத்துரு. ரொம்ப நேரமா கண்ணை மூடி வேண்டிட்டு இருக்கியே, அகிலாண்டேஸ்வரிக்காகவா? இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வேண்டுதல் அது ஒண்ணுதான். நவகிரக தோஷம் பத்தியும் அதுக்கான பரிகாரத்தை பத்தியும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். பார்வதி, கிரகங்கள் சரியான இடத்துல அமராம இருந்தா நவகிரக தோஷம் ஏற்படும். அப்படி அமராம போகிறதுக்கு காரணம் முன் பிறவில செஞ்ச கர்ம வினைதான். நவ கிரகத்துல முதன்மையான கிரகம் நவ கிரகங்களுக்கு தலைவன் சூரியன். அவரால ஏற்படுற தோஷம்தான் சூரிய தோஷம். இந்த சூரிய தோஷத்தால அம்மாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? பூர்வ புண்ணியத்தை ஆளக்கூடிய சூரியன் பாதிக்கப்படும் போது அகிலாண்டேஸ்வரி மாதிரி உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க அதிகாரம் பறி போகும். கோள்களின் அரசனான சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுனால இன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள இன்னைக்கு கண்டிப்பா அகிலாண்டேஸ்வரியோட சிம்மாசனத்துக்கு பாதிப்பு வரும். ரொம்ப யோசிக்காத. நான் சொல்றது இன்னைக்குள்ள நடக்கும். வேணும்னா அந்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயாவது விசாரிச்சு பாரு. என்ன வரதராஜன், என்ன பிரச்சனை? எதுக்காக என்ன உடனே வர சொன்னீங்க? மேடம், இவர் பேர் தான் அக்கௌண்டன்ட் மணி. நம்பிக்கை மோசடி பண்ணிருக்காரு மேடம். கணக்குல வராம மாசம் 5 லட்சம் ரூபாய் உதைக்குது மேடம். கணக்குல தப்பு நடந்திருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம கல்லூலி மங்க மாதிரி நிக்கிறா மேடம். வாயை திறக்கவே மாட்டாங்கிறா மேடம். அதான் மேடம் உங்களை வர சொன்னேன். என்னாச்சு மணி? எதுக்காக இப்படி பண்ண? நீ மட்டும்தான் இந்த காரியத்தை பண்ணியா, இல்ல வேற யாராவது சொல்லி பண்ணியா? இத பார் மணி, மறைக்காம உண்மையை சொல்லு. உன் கூட இதுல வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்களா? உண்மையை சொன்னா உனக்கு நல்லது. இல்ல என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? என்ன மேடம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே என்ன பொய் கணக்கு எழுத சொன்னீங்க. நீங்க சொன்னதை கேட்டுதானே நான் எழுதுனேன். ஏய், என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? மேடத்தை பார்த்தா சொல்ற ராஸ்கல். யார பார்த்து வாய் குசாம என்ன போய் சொல்ற? அகிலாண்டேஸ்வரி மேடத்தை யாருன்னு நினைச்ச? அவங்க நமக்கு தெய்வம் மாறுறா. நீ செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்கிறக்காக தெய்வத்து மேல அபாண்டமா போய் சொல்ற. 5 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு ஒரு பணமானு கேட்டீங்கல்ல, அதுதான் இவங்களோட பலமே. அத வச்சுதான் இவங்க தான் மேல சந்தேகம் வராதுன்னு சொல்லி என்ன இந்த காரியத்தை பண்ண சொன்னாங்க. அப்பப்போ என் தேவைக்கு பணம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கற பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் தப்பு பண்ணிட்டேன்.
எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஏண்டா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பா கேக்குறேன். மேடம் சொல்லுங்க மேடம். என்னாச்சு? அந்த மணி நான் சொன்ன மாதிரி நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சுட்டானா? நீங்க சொல்லி கொடுத்தத மணி அப்படியே எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டாரு மேடம். ஆனா யார் அதை நம்பல மேடம். ஆபீஸ்ல இருக்க எல்லாமே அகிலேண்டேஸ்வர அம்மா சந்தேகப்படாம அக்கவுண்டன்ட் மணிக்கு தருமடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். நெருப்பு இல்லாம புகையாது. மணி ஒரு சாதாரண ஆளு. அவன் எதுக்கு அகிலாண்டேஸ்வரி மேல இவ்வளவு பெரிய பழிய போடுவான்? அதனால தீர விசாரிக்கணும்னு எல்லாரும் அகிலாண்டேஸ்வரி மேல சந்தேகம் வரா மாதிரி அக்கவுண்டன்ட் மணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசு. சரிங்க மேடம். நீ இப்படி பேசும்போது மத்தவங்க நம்புறாங்களோ இல்லையோ, நிச்சயமா அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். ஏன் மேலேயே திருட்டு பழி போடுவீங்களா, ஏன் மேலேயே சந்தேகப்படுவீங்களான்னு கோபப்பட்டு அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் செயலாளரா இருக்கிற நான் தலைவராகிறதுக்கு எந்த எதிர்ப்பும் வராது. அதுக்கப்புறம் நீ, சம்பத், மணி 3 பேரும் இருக்கிற இடமே வேற. ஓகே மேடம். இப்பவே நீங்க தலைவி ஆயிட்டுதா நினைச்சுக்கங்க மேடம். நானும் சம்பத் சாரும் நீங்க சொல்றத பண்ணிடுறேன் மேடம். வெரி குட். சார், உங்களுக்கு புத்தி மழுங்கி போச்சா? மேடத்தோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க இந்த காசுக்குள்ள அலைவாங்களா? அதான் மணியே சொல்லிட்டார. அந்த இமேஜை கேடயமா வச்சுக்கிட்டு தான் இவங்க ஊழல் பண்ணிருக்காங்க. அதான் நீங்க எல்லாருமே அவங்கள சந்தேகப்படல. இங்க பாருங்க மேடம், நான் இவங்கள மாதிரி ஆட்டு மந்த கூட்டத்தை சேர்ந்தவல்ல. எனக்கு உங்க மேலேயும் சந்தேகம் இருக்கு. மாசம் 5 லட்சம் கணக்கு வச்சு கடந்த 9 மாசமா 45 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணிருக்கீங்க. அந்த 45 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு தான் நீங்க இந்த இடத்தை விட்டு நகரணும். இல்லனா நீங்க போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகணும். என்ன மேடம், கேள்வி கேட்டு அடிப்பீங்களா? ஏய், என்னடா பெரிய 45 லட்சம் ரூபாய்? நான் நினைச்சேன்னா நிமிஷத்துல எத்தனையோ கோடிகளை தூக்கி வீசுவேன். ஆனா அது வேற. என் மேல பொய்யா ஒரு ஊழல் சதிய சுமத்தி 45 லட்சம் ரூபாய் கேட்டா அது யாரா இருந்தாலும் அவனை சாகடிச்சிட்டு தாண்டா அடுத்த வேலையை பார்ப்பேன். என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? அகிலாண்டேஸ்வரி மேடம் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் கூட நன்றியா இல்லையா உனக்கு? விட்டு தள்ளுங்க வரதராஜா. அந்த அம்மா போனா போட்டோம். அவங்கள விட நந்தினி மேடம் நமக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. இனிமேல் கூட பண்ணுவாங்க. அவங்களுக்கு பதிலா நந்தினி மேடத்தை தலைவி ஆக்கிரலாம். என்னப்பா நான் சொல்றது? வாங்க. நான் அப்புறம் கால் பண்றேன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். பாய். ஹலோ மேடம். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். கொடுத்த வேலைய கில்லி மாதிரி முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. உங்கள மாதிரி ஆட்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே அகிலாண்டேஸ்வரி யூனியன் தலைவி போஸ்ட்ல இருந்து
ராஜினாமா பண்ண வச்சு நான் தலைவி ஆகுறதுல எனக்கு எந்த சிக்கலும் இருக்காது. உன் மொபைல பாரு, ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்ன மேடம் இது? 25 லட்சம் என் அக்கௌண்ட்ல போட்டிருக்கீங்க. யாருக்கு மேடம் இவ்வளவு பணம்? இது என்ன கேள்வி? உன் அக்கவுண்ட்டுக்கு வந்த பணம் உனக்கு மட்டும்தான் சொந்தம். தேங்க்யூ மேடம். நீ எனக்கு செஞ்ச பெரிய உதவிக்கு இந்த 25 லட்சம் வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான். இதுக்கப்புறமும் உன்னுடைய அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். மேடம், இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ வெளியூருக்கு கிளம்பு. கொஞ்ச நாளைக்கு நீ குடும்பத்தோட டூர் போயிட்டு வா. நீ திரும்பி வரும்போது நான் யூனியனுக்கு தலைவியா இருப்பேன். அப்புறம் என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது, என்னை எதுவும் கேட்கவும் முடியாது, என்ன அசைக்கவும் முடியாது. கிளம்பு. தேங்க்யூ மேடம். நான் வரேன் மேடம். அது மேடம், நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். அட்வான்ஸ் வந்துருச்சு இல்ல? வந்துச்சு மேடம். வரேன் மேடம். தேங்க்ஸ் மேடம். அகிலாண்டேஸ்வரி, உன்னை இந்த முறை நான் ஜெயிக்க விட மாட்டேன். ஜமீன் கூட்டமைப்புக்கும் நான் தான் தலைமை ஏற்க போறேன், யூனியன்லயும் நான் தான் தலைவராக போறேன். இனிமே உனக்கு இறங்கு முகம்தான். ஆஃப்டர் ஆல் வெறும் 45 லட்சம் ரூபாய் நான் கையாடல் பண்ணிட்டேன்னு இவ்ளோ கேவலமான பழியை என் மேல சுமத்துறாங்க. நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அதான் நீங்க குற்றச்சாட்டை நிரூபிங்கன்னு பதவி, அந்த ஆபீஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். என்ன கிள எப்படி சொல்ற? அவசரப்பட்டு எதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த? கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே. பொறுமையா? என்னங்க பேசுறீங்க? மறந்துட்டீங்களா? அவங்க சொல்ற அந்த யூனியன் பில்டிங்கே நான் என் சொந்த பணத்துல கட்டி கொடுத்தது. அப்படிப்பட்டவனா நான் பணத்தை கையாடல் செய்வேனா? விசாரிச்சா உண்மை தெரிய போகுது. அதுக்குள்ள நீ எதுக்காக பதவியை ராஜினாமா பண்ணாக்கில? பாட்டா, இந்த யூனியன், இந்த பதவி, இந்த தலைவர், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. அதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். பதவி உனக்கு பெரிய விஷயம் கிடையாதுதான், ஆனா அது உனக்கு ஒரு கௌரவம். நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு பதவியை தூக்கி போட்டுட்டு வந்துட்ட. இத சாக்கா வச்சு உன் இடத்துக்கு உன் எதிரிங்க வர நினைப்பாங்க. அதுதான் பிளான். ஏங்க, அந்த யூனியனுக்காகவே நான் யோசிச்சேன், அந்த யூனியனுக்காகவே நான் உழைச்சேன். எம்எல்ஏ அவங்க வந்து இப்படி ஒரு பழிய போட்டு என்னையே கேள்வி கேக்குறாங்க. நான் போனப்புறம் அவங்க எப்படி போனா எனக்கு என்ன? I don't care. Let them go to hell. அப்படி அந்த யூனியன் தலைவர் பதவியினாலதான் எனக்கு கௌரவம் கிடைக்கும்னா, இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு அப்படி ஒரு கௌரவமே தேவையில்லை. ஒரு முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கதான் நான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணேன். அதனால நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, உனக்கு என்ன தகவல் வேணும் கேளு. அம்மாவுக்கு பதவி போற மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? யூனியன்ல ஏதோ ஊழல் நடந்திருக்கான். அது அம்மா தான் காரணம்ட்டு அம்மா மேல குத்தம் சுமத்திருக்காங்க. அதனால அம்மா கோவப்பட்டு தலைவர் பதவிய தூக்கி அடிச்சிட்டு வந்துட்டாங்க. அக்கா, அவசரப்பட வேண்டான்ட்டு ஐயா கூட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு அம்மா தான் நான் எடுத்த முடிவு சரிதான்னு தலைவர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ நீ எங்க இருந்து பேசுற? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க பட்டமாக்கா. நான் உங்களுக்கு போன் பண்ணத கூட நீங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஆதி தம்பி உன் நினப்பாவே இருக்கு பார்வதி. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருமா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்.
இந்த 2 அடி சிலிண்டர் யாருக்கிட்ட இப்ப பம்மி பம்மி பேசிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு இருக்கிற ஒரு பேத்தி இவளுக்கு எங்க போன் பண்ணி பேசுவா? ஓடி போன வேலைக்காரியா இருக்குமோ? அப்புறம் நான் போன் பண்ண விஷயத்த மாமா கிட்ட கூட சொல்லாதீங்கக்கா, சரியா? பா ஏய் பட்டமா, யார்கிட்ட ரகசியமா போன் பேசுற? கேட்டா சொல்ல மாட்ட? அது எங்க ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க பேசினாங்கம்மா. சொந்தக்காரங்களா? பார்த்தா தெரிஞ்சிட போகுது. போ. பார்வதி, வீட்டுக்கு போன் பண்ணி விசாரிச்சியா? விசாரிச்சேன். நீங்க சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கு. தொழில்ல ஏதோ ஊழல் நடந்திருக்கு போல இருக்கு. அதுக்கு அம்மா தான் காரணம்னு சொல்லி அம்மா மேல குற்றம் சுமத்திருக்காங்க. அதனால கோவப்பட்ட அம்மா தலைவர் பதவி வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம். ஆனா ஊழல் குற்றச்சாட்டுக்காக அம்மா பதவியை இழந்ததா இருக்கவே கூடாது. அது அம்மாவோட கௌரவத்துக்கு ஏற்பட்ட களங்கம். சூரிய தோஷத்தின் ஆரம்பம் தான் இது. தன்னோட கௌரவத்துக்கு களங்கம் ஏற்பட்டுடுச்சுன்னு மன உளைச்சல்ல அகிலாண்டேஸ்வரி உயிரை விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அகிலா, அது அம்மா, அகிலா, அம்மா, அகிலா, அம்மா, கையெடுங்க. என்ன இது அகிலா? விடு அகிலா. விடுங்க. அகிலா விடு. சொன்னா கேளுங்கம்மா. கண்ணை விடுமா. என்ன பண்றீங்க? விடுங்கம்மா கண்ணை. விடுங்க. சொல்றல. அம்மா கண்ணை விடுங்க. சொன்னா கேளுங்கம்மா. அகிலா துப்பாக்கிய கூட அகிலா. விடுங்கம்மா. விடு. கண்ணை குடுங்கம்மா. விடுங்க சொல்றல. அம்மா, நானும் அப்போ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கிறது? ஏமா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அகிலா, இது வரைக்கும் உன் துப்பாக்கி மத்தவங்கள தான் குறி பார்த்திருக்கு. இப்ப தண்ணிய குறிப்பாக்குற அளவுக்கு என்ன நடந்து போச்சு அகிலா? அகிலா, என்னம்மா? என்ன நினைச்சிட்டீங்க? நான் தற்கொலை பண்ணிப்பேனா? இந்த துப்பாக்கிய பாத்தீங்கல்ல, இதோட குறி எனக்கு இல்ல, என் துரோகிங்களோட நெஞ்சுக்குத்தான். எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. என் மேல எவ்வளவு ஒரு பெரிய குற்றத்தை சுமத்திருக்காங்க. என் ரெputation, என் மானம், என் கௌரவம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல இப்படி தூக்கி போட்டு கேள்விக்குறியாக்கிட்டாங்கல்ல, வெறும் 45 லட்சம் ரூபாய்க்காக. இவங்கெல்லாம் யாரு? ஒருத்தனையும் விட மாட்டேன். ஒவ்வொருத்தனையும் சுட்டு பொசுக்காம நான் அடங்கவே மாட்டேன். அதான் நீ ஊழல் பண்ணலன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டு வந்திருக்கல, அப்புறம் எதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? விட்டு தள்ளு அகிலா. அம்மா, நடந்தது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அப்பா, அம்மாவை கூட இருந்து பாத்துக்கோங்க. நான் வந்துடுறேன். என்ன சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை. அதனால கோதுமையை அரைச்சு அதுல விளக்கு போட்டு சூரிய பகவானுக்குரிய சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணணும். சரி, அப்படியே பண்றேன். பூஜைக்கு விளக்கு போடுற அந்த கோதுமைய
நீ காசு கொடுத்து எந்த கடையிலயும் வாங்க கூடாது. ஒவ்வொரு வீடா போய் மடிப்பிச்சை ஏந்தி கோதுமைய தானமா வாங்கணும். தானமா வாங்கின கோதுமைய வச்சுதான் நீ விளக்கு போடணும். என்ன யோசிக்கிற? உன் அம்மாவுக்காக இத பண்ணிடுவல்ல? நான் அகிலா அம்மாவுக்காக உயிரையே கொடுப்பேன். இதுன்னு இல்ல, இந்த மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் அம்மாவுக்காக நான் செய்வேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ கண்ணு முழிச்சு சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணணும். அப்பதான் சூரிய தோஷ பாதிப்புல இருந்து உக்குரம் குறைஞ்சு அகிலாண்டேஸ்வரிக்கு நிவர்த்தி கிடைக்கும். இது நீ போடுற கோதுமை விளக்கு அணையறதுக்குள்ள அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்க சொல்றபடியே செஞ்சிடுறேன். இப்பவே போய் மடிப்பிச்சு கேட்டு கோதுமையை தானமா வாங்கிட்டு விளக்கு போடுறேன். சரி, போயிட்டு வா. இல்ல போ போ. அகிலாண்டேஸ்வரி அம்மா, அவங்க என் அம்மா மட்டும் இல்ல, என் மாமியார். என்ன மாதிரி எத்தனையோ பேரை வாழ வைக்கிற குலசாமி. என்னாச்சு? என்னாச்சு தெரியல மேடம். சரி, இறங்கி என்னன்னு பாரு. சரிங்க மேடம். மாமியாருக்காகவா மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்க? அவங்க முதல்ல எனக்கு அம்மா, அதுக்கப்புறம் தான் மாமியார். என்ன லேட் ஆகுமா? இல்ல மேடம், இப்ப ரெடி ஆயிடும். என்னெல்லாம் என் மருமக கல்யாணம் ஆகி வந்த ஒரே வருஷத்திலேயே வீட்டை விட்டு துரத்திட்டா. இப்போ நானும் என் புருஷனும் தனியா தான் இருக்கிறோம். நீ என்னடானா உன் மாமியாருக்கு தோஷம் போகணும்னு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ரெடி ஆயிடுச்சு மேடம். சரி, போலாம். நான் சொன்ன மாதிரி கோதுமைய பிச்சை எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, பிச்சை எடுத்துட்டு வந்த கோதுமையை அரைச்சு சீக்கிரமா மாவிளக்கு ரெடி பண்ணு. சரிங்கம்மா. மாவிளக்கை ஏத்தி வச்சு சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி பூஜைய ஆரம்பி. ரொம்ப நன்றிம்மா. பார்வதி சொல்ற மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? குதிரை கொடியை உடையவரும் தன் பாச கரங்களால் உலக மக்களை ரட்சிப்பவருமான சூரிய பகவானே, உங்களை வணங்குகிறேன். எனக்கு நல்லாசி தந்து அருள் புரிய உங்களது பாதம் பணிகிறேன். இதுதான் அந்த மந்திரத்தோட அர்த்தம்.
குழந்தைக்கு எப்போத்துல இருந்து காய்ச்சல் இருக்கு? நேத்து நல்லா தான் டாக்டர் இருந்தான், காலையில இருந்துதான். என் குழந்தைக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க பையனுக்கு வந்திருக்கிறது சாதாரண காய்ச்சல் இல்ல, கடுமையான மூச்சு திணறலோட காய்ச்சல் வந்திருக்கு. ஐயோ என்னங்க? சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ புது வகையான விஷ காய்ச்சல் மாதிரி தெரியுது. உடனே அட்மிட் பண்ணணும். டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? விஷ காய்ச்சல் வர்ற சூழ்நிலையில என் பையனை நான் என்னைக்கு விட்டதில்ல டாக்டர். நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா பையனுக்கு ஆக்சிஜன் நார்மலா இல்ல, ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த லெவல் மெயின்டைன் ஆச்சுன்னா பையனோட உயிருக்கே ஆபத்து. அதுக்கப்புறம் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த 45 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு தான் நீங்க இந்த இடத்தை விட்டு நகரணும். இல்லனா நீங்க போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகணும். உன் புருஷன் யாருக்காவது கெடுதல் செஞ்சிருந்தா அந்த பாவம் உன் புள்ளைய தானே வந்து சேரும். நீ போய் உன் புருஷன் கிட்ட தப்பு பண்ணாரா இல்லையான்னு கேளு. நீங்க ஏதாவது பெரிய தப்பு பண்ணீங்களா? என்ன தேவி, எதுக்கு என் மேல உனக்கு திடீர்னு சந்தேகம் வந்துச்சு? நம்ம குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போனதுக்கு பெத்தவங்க செஞ்ச பாவம் தான்னு கோயில்ல ஒரு அம்மா சொன்னாங்க. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பணம் வந்தது? நான் உண்மையை சொல்லிடுறேன் தேவி. அட பாவி மனுஷா, நம்ம குடும்பத்தை வாழ வச்சதே அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மா தான். அந்த அம்மா சாமி மாதிரி. அந்த அம்மாக்கு போய் துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கியே, அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? பண்ணின பாவத்துக்கு உடனே போய் பிராயச்சித்தம் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் நம்ம குழந்தையை காப்பாத்த முடியும். அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அப்பதான் நம்ம குழந்தைக்கு சரியாகும். நிக்காதீங்க, உடனே போ 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 போங்க. நான் போறேன் தேவி, நானே போறேன். நான் பண்ண பாவத்துக்கு நானே பிராயச்சித்தம் கடிக்கிறேன். அந்த அம்மா கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன். போங்க. மேடம், இன்னையில இருந்து நீங்க தான் நம்ம யூனியனோட தலைவி. முடியாதுன்னு சொல்லாம எங்க வேண்டுகோளை ஏத்துக்கோங்க மேடம். அது எங்க எல்லாருக்கும் பெருமையா இருக்கும். ப்ளீஸ் மேடம், ஏத்துக்கோங்க மேடம். நாங்கெல்லாம் இருக்கோம் மேடம். நீங்க தான் தலைவியா ப்ளீஸ் ஒத்துக்கோங்க மேடம். இருங்க. ஓகே, நீங்க எல்லாருமே என்ன விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இத நான் எப்படிங்க மறுக்க முடியும்? நான் உங்க விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்து நான் இந்த தலைவி பதவியை ஏத்துக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லா தப்பும் நான் தான் சார் செஞ்சேன். அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல எந்த தப்பும் இல்ல. மொத்த பணத்தையும் கையாடல் பண்ணது நான் மட்டும்தான். அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு
இதுல துளி கூட சம்மதம் இல்ல. அட பாவி, எதுக்குடா அப்படி பண்ண? யாரா அவனை இப்படி பண்ண சொன்னது?